வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி விருச்சக ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், அந்த பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி குரு பெயர்ச்சி எப்போது என்று பார்த்து விடலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி முறையாகும். அனைத்து கோவில்களிலும் குறிப்பாக திரு ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலத்தில் இந்த முறைப்படித்தான் குரு பெயர்ச்சி விழா நடைபெறும். எனவே இதுதான் சரியான குரு பெயர்ச்சி விழா ஆகும். உங்கள் ராசிக்கு அவர் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு பகவான் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்று யோசிக்கிறதுக்கு முன்பு நீங்கள் பிபி சுகர்லாம் ஏற்றி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் 9ஆம் இடத்தில் வரும் குரு மிகச்சிறந்த நன்மைகளை செய்வார். ஏனென்றால் ஓடி போனவனுக்கு 9இல் குரு என்று கிராமத்தில் சொல்லுவார்கள். என்ன அப்படின்றால் 9ஆம் இடத்தில் குரு பகவானோ அல்லது ஜாதகத்தில் சுக்கிரனோ பொதுவாக இருந்தாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் செல்வம் தேடி வரும். இப்போது நீங்கள் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று நீங்கள் பயணம் ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் அந்த காரே உங்களை தேடி வந்துவிடும். உதாரணமாக நீங்கள் ஒரு வேலை தேடி போக வேண்டும் என்றால் நீங்கள் படுத்து தூங்கி கொண்டிருந்தாலும் கூட அந்த வேலை உங்களை தேடி வந்துவிடும். கொடுக்குற தெய்வம் கூரையை பித்து கொண்டு கொடுக்கும் என்று பழமொழியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த 9ஆம் இடத்து குருவுக்கு பொருந்தும். நீங்கள் சும்மா இருந்தால் கூட கொண்டாந்து உங்கள் வீட்டில் கொட்டி விடுவார். என்ன சார் அது அப்படின்னா அதுதான் உண்மை. அதுதான் குரு பகவானின் செயலாகும். கண்டிப்பாக செல்வம் சீராக வெறுமையாக பெருமையாக மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் உயரும். அதே மாதிரி கடன் தொல்லைகள் முழுசும் பைசலாகிவிடும். எந்த ஒரு 10 பைசா கடன் இருக்காது, கடன் முழுவதும் கிளியர் ஆகிவிடும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் ஆகிவிடும். சுப காரியங்கள், ஒரு வீடு கட்ட வேண்டும் அல்லது ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என அனைத்தும் குழந்தை பாக்கியம் ஏற்படும், வீடு கட்டும் பாக்கியம் ஏற்படும், திருமண நிகழ்ச்சி நடைபெறும். சுப காரியங்கள் அனைத்தும் ஈடேறும். குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழும் நிலை ஏற்படும். படிக்கும் குழந்தைகளுக்கு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை, அவ்வளோ நன்றாக இருக்கிறது. எந்த தேர்வு எழுதியிருந்தாலும் அந்த தேர்வில் வெற்றி தான், சந்தேகமில்லை. அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய டாப் கேட் போடும் நேரமாகும். அரசியல்வாதி எங்கு செல்லும் இடமெல்லாம் சோப்பு சீப்பு கண்ணாடி தான் அரசியல்வாதிகளுக்கு. நடிகர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையில் உள்ள அனைவருக்குமே மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், காவல்துறையில் உள்ளவர்கள், அரசாங்க அதிகாரிகள் அனைவருக்குமே இது ஒரு பொற்காலம்தான். விருச்சிக ராசியை பொறுத்தவரை எந்த விதத்திலும் குரு பகவான் கெடுதலை செய்வதில்லை. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். அதை எடுத்து வைத்துக் கொள்வது உங்கள் திறமையாகும். நீங்கள் செலவு செய்யாமல் பத்திரமாக இருந்தால் 9ஆம் இடத்து குரு ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுத்து விடுவார். வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் துக்கங்கள் வந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி நிச்சயமாக அந்த துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களை உங்களுக்கு விலக்கி சந்தோஷம் என்னும் மாங்கனியை உங்களிடம் கட்டாயம் கொடுப்பார். பெண்களாக இருந்தால் உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும், நகைகள் சேரப்படும், நீங்களும் சொகுசாகவும் செல்வாக்காகவும் எப்படியாவது ஒரு ரூபங்கள் நீங்கள் வாழ்ந்து கொள்ள முடியும். மாணவர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள் என அனைவருக்குமே நேரம் நன்றாக இருக்கிறது. சுப காரியங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சுப நிகழ்ச்சிக்கு போவீர்கள். சொல்லப்போனால் இந்த குரு பெயர்ச்சி அமோகமாகத்தான் இருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு நல்லதொரு வாழ்க்கையை உங்களுக்கு குரு பகவான் வழங்க தயாராக இருக்கிறார். புதிய தொழில் தொடங்கலாம். வெளிநாடு போக நினைப்பவர்கள் 100% வெளிநாடு போய்விடுவார்கள். வெளிநாடு போக நினைப்பவர்கள், வெளியூரில் வேலை பார்ப்பவர்கள், எந்த துறையில் இருந்தாலும் வெற்றி தான். உங்கள் கேள்வி எதுவாக இருந்தாலும் சரி, சார் நான் வெளிநாடு போவேனா, கண்டிப்பாக போவீர்கள். உள்நாடு வருவனா, கண்டிப்பாக வருவீர்கள். சொந்த தொழில் செய்யலாமா, கண்டிப்பாக செய்யலாம். லாபம் கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட்டில் வெற்றி கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு நேராக பதில் சரி, ஓகே, நடக்கும் என்பதுதான் பதிலாகும். எனவே மிகச்சிறந்த ஒரு பொற்காலமாக இருக்கும். மருத்துவ செலவுகள்லாம் எதுவும் வராது. ஆபத்து, விபத்து, கண்டம் இதெல்லாம் எதுவும் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரை ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டு வந்தாலும் அதற்கு ஒரு மருத்துவர்கள் புலப்படுவார்கள். ஏதாவது ரோகங்களில் மருத்துவர் உங்களுக்கு புலப்படுவார். மருந்து மாத்திரை சாப்பிடுவதை குறைக்கப்படும். சமயத்தில் நன்றாக அதை கூட ஆகிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு இந்த 1 வருட காலம் பொற்காலம்தான். 9ஆம் இடத்து குருவை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு 10 படி மேலே ஏறி நீங்கள் வந்து விடலாம். வாழ்க்கையில் ஒரு பாதி தூரம் நீங்கள்
பயணித்து விடலாம். அவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீங்கள் வந்து விடலாம். கண்டிப்பாக வெற்றி அடைங்கள், வெல்லுங்கள், நிச்சயமாக நன்றாக இருங்கள். நன்றி, வணக்கம்.